அன்பார்ந்த ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றுமுழுதாக உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நமஸ்கார நேரத்தை வழிநடத்தும் தாசனை அபிஷேகிங்க ஆண்டவரே. சுவாமி, பரலோக நமஸ்காரத்தை இந்த இடத்திலே ஏறெடுக்குமாறு உமது அபிஷேகத்தை அவருக்குள்ளாக ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல உமது வாழ்த்தை கூட உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்த்தை கொண்டு வரும் தாசனை அபிஷேகிங்க. இன்றைய நாளிலும் கூட உமது பிள்ளைகளுடன் நீர் எதை பேச விரும்புகிறீரோ அதை அவருடைய நாவிலே வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல பல இடங்களிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்குமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் அவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இருதயங்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஒரு நமஸ்கார நேரத்திற்கு இன்னும் ஒரு வார்த்தை கேட்டோம் என்று அல்ல ஆண்டவரே. சுவாமி, இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் யாராயினும் நீர் இன்றைக்கு அவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, மறுபடியும் இந்த ஆராதனை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன் நாம மகிமைக்காக அனைத்தையும் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது ஆண்டவரே அபிஷேகத்தை உமது சமூகத்தை உணர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நீரே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை
இயேசுவே. ஓ, உம்மை போல் வேறு யாரும் இல்லை அப்பா. உம்மையே, ஓ இயேசுவே, என் தேவன், என் மீட்பர் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மையே அப்பா. ஓ, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசித்தேன் இயேசுவே. வேண்டிய வேத பாடம் 1 பேதுரு 1 அதிகாரம் 17 முதல் 21 வரையிலான வசனங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோர் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கோருங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே.
ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே விலகாமலே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. லூக்கா 24 அதிகாரம் 13 வசனம் தொடக்கம் 35 வசனம் வரை. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர்
எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதனை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போவது போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விலக காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவர் அழைந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி வாசகம் வாசித்தாயிற்று. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நாம் வாசிக்க இருக்கும் வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 35வது வசனம் வரையிலான வேத பகுதியாகும். இந்த பகுதியில் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு நமக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான கதையை நாம் இங்கே வாசிக்கின்றோம். அவர் சில ஸ்திரீகளுக்கு தன்னை காண்பித்தார். மேலும் சில சீஷர்கள் தாங்களே சென்று வெறுமையாய் கிடந்த கல்லறையை பார்த்திருந்தார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டபடியே அந்த கல்லறையானது வெறுமையாக அங்கே காணப்பட்டது. ஆனால் இந்த பகுதியில் 13வது வசனம் தொடங்குவது போல, அதே நாளிலே வேறு சில சீஷர்கள் எருசலேமிலிருந்து சுமார் 7 அல்லது 8 மைல் தொலைவில் இருந்த எம்மாவு என்ற கிராமத்துக்கு அவர்கள் எருசலேமிலிருந்து திரும்ப போய்க் கொண்டிருந்தார்கள் என்பதாக அந்த பகுதி கூறுகிறது. அவர்கள் அந்த 7 மைல் தூரத்தை நடந்தே சென்றிருப்பார்கள். அவர்கள் ஒன்றாக நடந்து பேசிக்கொண்டிருக்கும் போது, குறிப்பாக கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது, ஒரு அந்நியர் அவர்களுடன் அந்த நடை பயணத்தில் சேர்ந்து அவர்களுடன் பேசும் சில கேள்விகளையும் கேட்க தொடங்குகின்றார். நிச்சயமாக வழியில் அவர்களுடன் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் அந்த அந்நியர் இயேசுவே என்பதை பின்னர் தான் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம்.
ஆனால் முதலில் அவர்தான் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள் என்று நமக்கு இந்த பகுதி சொல்லுகிறது. ஏனென்றால் நிச்சயமாக அவர் அந்த நடைப்பயணத்தில் தங்களுடன் இணைவார் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. நடந்த காரியங்களை பற்றியும் அவரை உயிரோடு பார்த்ததாக சில பெண்கள் சொன்ன காரியத்தை அவர்கள் கேட்டு மிகுந்த குழப்பத்திலும் ஒருவிதமான திகைப்பிலும் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கிராமத்துக்கு சென்ற பின்னர்தான் இந்த சம்பவத்தின் உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் ஒன்றாக உணவு உண்டார்கள். அப்போது இயேசு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் அப்பத்தை பிட்டு அதை அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர் இயேசு என்று அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். நாம் இதையெல்லாம் இந்த கதையிலே பிறகு நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆனால் இந்த கதையில் நான் சுட்டிக்காட்ட விரும்பும் சில விடயங்கள் இருக்கின்றது. அவை இன்றைய நமது வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானவைகள் என்றே நான் நினைக்கின்றேன். இது கதையின் தொடக்கத்திலேயே குறிப்பாக 14வது வசனம் முதல் 17வது வசனம் வரையிலான பகுதியிலே நாம் இதை பார்க்கின்றோம். அவர்கள் அங்கே நடந்த எல்லாவற்றையும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே அவர்கள் தாங்கள் சற்று முன்பு கண்டவற்றையும் இப்போது அவர்கள் கேட்ட விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றை வலியுறுத்த விரும்புகிறேன். நம் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகள், நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் அல்லது நாம் கேட்கும் விடயங்கள் போன்றவற்றை பற்றி பகிர்ந்து கொள்ளவும் அவற்றை உள்வாங்கிக் கொள்ளவும் மற்றவர்கள் நமக்கு உதவியாக இருப்பது மிகவும் நல்ல ஒரு விடயம். இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழி அந்த விடயங்களை பற்றி ஒருவருக்கொருவர் சேர்ந்து பேசுவதற்கூடாகவே தான் நமக்கு அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எனவே மற்றவர்களுடன் அந்த ஐக்கியத்தையும் நட்பையும் கொண்டிருப்பது நமக்கு எப்படி உதவுகின்றது என்று பார்ப்போமானால், நம்மை தொந்தரவு செய்யும் விடயங்களை பற்றியோ நாம் கடந்து வந்த விடயங்களை பற்றியோ அல்லது சில சமயங்களில் நாம் ஒன்றாக அனுபவித்த அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளை பற்றியோ மனம் திறந்து பேச அது நமக்கு வழிவகுக்கின்றது. உண்மையிலே இது சக்தி வாய்ந்த மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த உதாரணத்தில் இயேசுவே அடிக்கடி தன்னை காண்பித்து தான் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அங்கே அவர்கள் உணராத சமயங்களில் கூட நாம் கடந்து செல்ல உதவும் ஒரு செயலாக இந்த செயல் இருக்கின்றது. இந்த கதையில் மிக அழகான விடயங்களில் இதுவும் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். 15வது வசனத்திலே அது மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் இந்த விடயங்களை பற்றி விவாதித்து கொண்டும் தர்க்கம் பண்ணி கொண்டும் இருந்தபோது இயேசு அவர்களிடத்திலே வந்து அவர்களோடு கூட இணைந்து நடக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளாதபடி தடுக்கப்பட்டிருந்தார்கள். மீண்டும் நான் இங்கே சற்று நிறுத்தி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் வாழ்க்கையில் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை சிந்தித்து நானே சில நேரத்திலே ஆச்சரியப்படுகிறேன், வியந்து போகிறேன். நாம் மற்றவர்களுடன் மனம் திறந்து பகிர்ந்து கொண்டு நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளையோ காரியங்களையோ கடந்து செல்ல முயற்சிக்கும் போது கூட இயேசு அங்கே இருந்த போதிலும் அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ளாதபடி நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை அவர் தம் சீஷர்களுடன் அங்கே இருந்தது போல பௌதீக ரீதியாக நம்முடன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் அங்கே இருக்கிறார், அவர் நம்முடன் இருக்கிறார். சில சமயங்களில் நாம் இங்கே பார்ப்பது போல அவரை பார்ப்பதில் நமக்கு சிரமம் ஏற்படுகிறது. அதனால் அவர் நம்முடன் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காரியம் இங்கே இருக்கிறது. அதை பற்றி இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் விரிவாக பேசப்போகிறேன். அவர்களுக்கு ஏன் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்பது நமக்கு வெளிப்படையாக ஒருவேளை தோன்றலாம். அதாவது எப்படி அவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாமல் போனது? அவர்கள் ஒன்றாக பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் போனார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இது ஒரு தேவாலய கட்டிடத்தில் நடந்த காரியம் கிடையாது. ஒரு யூத ஜெப ஆலயத்திலும் இது நடக்கவில்லை.
அல்லது ஒரு மத ஸ்தலத்திலேயோ புனித தலத்திலேயோ இது நடைபெறவில்லை. அவர்கள் வெறுமனே ஒரு ஊரிலிருந்து இன்னும் ஒரு ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடந்து அவ்வாறு சென்று கொண்டிருந்த போது நடந்த சம்பவங்களை பற்றி உரையாடி கொண்டும் அதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்து கொண்டும் இருந்தார்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் வேதாகமம் முழுவதும் இவ்வாறான காரியங்களை காண்கின்றோம். இயேசு தன்னை காண்பிக்கும் இடங்கள் எப்போதும் யூத ஜெப ஆலயங்களாகவோ மத இடங்களாகவோ இருக்க போவதில்லை. நிச்சயமாகவே அவர் அங்கும் இருக்கிறார். அந்த தேவ ஆலயங்களே புனித ஸ்தலங்களே அவர் கட்டாயம் இருக்கிறார். ஆனால் அவர் நம் வாழ்வில் சாதாரண இடங்களில் தன்னை காண்பிக்க விரும்புகிற தேவனாக இருக்கின்றார். மற்றவர்களுடனான நமது உரையாடல்களில் கூட அவர் தன்னை காண்பிக்க முடியும். அவர் மிகவும் நட்புள்ளவர், நல்ல தேவன், நம்முடன் மிகவும் தனிப்பட்ட முறையில் பழகுகிற கர்த்தராயிருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எங்கு இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு இந்த சம்பவத்துக்கூடாக நினைவூட்ட விரும்புகிறேன். அவருடனான சந்திப்புகள், அவருடனான அனுபவங்கள், அவருடைய பிரசன்னத்தை உணரும் விழிப்புணர்வு ஆகியவை புனிதமான அல்லது மத ரீதியான இடங்களில் மட்டுமே நிகழ வேண்டும் என்று கிடையாது. அவை சாதாரண உரையாடல்களிலும் நட்புகளிலும் கூட சில நேரத்திலே நிகழலாம். எனவே அதை மனதிலே கொள்ளுங்கள். மேலும் அவர்கள் சம்பவத்தின் பொது வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, மன அதிர்ச்சி பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு இந்த உலகத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் இங்கு அனுபவிப்பது அப்படிப்பட்ட ஒரு மன அதிர்ச்சி தான் என்று நான் கருதுகிறேன். கடந்த சில நாட்களில் நடந்த நிகழ்வுகளால் அவர்களது உள்ளங்கள் மன அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருந்தது. நான் குறிப்பிடும் இந்த ஆய்வு சுவாரஸ்யமானது. ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று உலகில் அதிக மன அதிர்ச்சி உள்ளதா அல்லது மற்ற காலங்களை விட இன்று மன அதிர்ச்சி ஏன் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிகிறது என்ற கேள்வியை அந்த ஆய்வு எழுப்புகின்றது. இன்று அதிக மன அதிர்ச்சி இருக்கிறது என்பது பிரச்சனை அல்ல. இந்த ஆய்வு மனித வரலாற்றில் பெரும் பகுதியில் இன்று நாம் அனுபவிப்பதை விட அந்நாட்களிலே அதிக சமூக ஈடுபாடும் அதிக இயக்கங்களும் இருந்திருக்கின்றது என்ற கருத்தை அந்த ஆய்வு முன்வைக்கின்றது. அதாவது இன்று நாம் பெரும்பாலும் உட்கார்ந்திருக்கிறோம். நம்மில் பலருக்கு முன்பு போல சுறுசுறுப்பான வேலைகள் கிடையாது. முன்பு இருந்ததை விட நாம் இப்போது மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதாவது இன்றைய நவீன உலகில் நாம் ஒரு சமூகமாக அவ்வளவாக ஒன்றிணைந்து செயல்படுவது மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. இக்காலங்களில் அதிக தனிமையும் குறைவான செயல்பாடுகளுமே நமக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நடப்பதில், அசைவதில், சமூக சூழலில் நாம் இணைந்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது நாம் சந்தித்த மன அழுத்தங்களை சமாளிக்க உதவுகிறது. அந்த சூழலில்தான் இயேசு தன்னை காண்பித்து அவர்கள் அனுபவித்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர உதவும் வகையில் சில வழிகாட்டும் கேள்விகளை அவர்களிடத்திலே கேட்டு அவர்களை சிந்திக்க தூண்டினார். அவர்களுக்கு சில சத்தியத்தை எடுத்து கூறினார் என்பதை என்னால் இங்கே கூற முடிகிறது. அதை என்னால் மறுக்க முடியாமல் இருக்கிறது. எனவே நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் சில சமயங்களில் வெளியே சென்று நடமாட வேண்டும். நட்பு மற்றும் சமூக சூழலில் மற்றவர்களுடன் மனம் திறந்து பகிர்ந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 17வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் காரியம் என்ன என்று இயேசு அவர்களுடைய பயணத்திலே அவர்களோடு இணைந்து அவ்வாறான ஒரு கேள்வியை கேட்டதாக இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. அவர்களோ அவருடைய கேள்விக்கு பதில் கொடுக்காமல் துக்க முகமுள்ளவர்களாக தலை குனிந்து காணப்பட்டார்கள் என்று அந்த வசனம் மேலும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எனவே அவர்கள் அந்த அறிமுகம் இல்லாத நபருடன் முகத்துக்கு முகம் பார்த்து தொடர்பு கொள்ளவில்லை என்பதை அவர்களை குறித்து எழுதப்பட்ட இந்த வார்த்தை கூடாக நமக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களின் முகங்கள் துக்க முகமாக இருந்ததை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஒருவேளை இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் போனதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.
அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம் அவர்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் தலை குனிந்து பார்த்து கொண்டிருந்ததுதான். நம் வாழ்வில் நாம் எத்தனை தடவைகள் தலை குனிந்திருக்கிறோம். நாம் கடந்து வந்த வழி, நாம் அனுபவித்த மன அதிர்ச்சி, நாம் எதிர்கொள்ளும் மன சோர்வு, விரக்தி, மன அழுத்தம் ஆகியவற்றில் அதிக கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். நாம் இருந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையற்ற நிலையில் இயேசு நம்முடன் இருந்தார் என்பதை நம்மால் காணவோ அடையாளம் கண்டு கொள்ளவோ முடியாமல் நாம் தடுக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இயேசுவின் பொறுமையும் அக்கறையும் பற்றி இங்கே பாருங்கள். அவர் அத்தகைய மக்களுடன் தொடர்ந்து பணியாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு அவர்களுடன் தொடர்ந்து பேசினார். அவர்களுக்கு வேதத்தின் காரியங்களை போதித்தார். அவர்களுக்கு சில பழைய ஏற்பாட்டு காரியங்களை விளக்கி காண்பித்தார். இறுதியில் அது அவர்தான் என்பதை அவர்கள் உணரும் வகையில் அவர்களின் கண்களை திறந்து வைத்த அந்த நிலைமைக்கு அவர்கள் கண்களை திறந்து வைத்து அவர்கள் இயேசுதான் அவர் என்று காண்கிற அளவுக்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த அனுபவத்தின் முடிவில் அவர்கள் வழியிலே எங்களுடன் பேசிக்கொண்டிருந்த போதும், வேத வாக்கியங்கள் எங்களுக்கு திறந்து காட்டின போதும் எங்கள் இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று அவர்கள் திரும்பவும் அந்த வழியிலே நடந்த போது அவர் பேசின காரியங்களை நினைவு கூறுகிற அளவுக்கு அவர்களை அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். இயேசு அவர்களை மீண்டும் வேத வாக்கியத்துக்கு நேராக கொண்டு வந்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். நம் வாழ்வில் கடினமான சவால்களையோ அதிர்ச்சிகரமான அனுபவங்களையோ கடந்து செல்லும் போதோ, நாம் மனசோர்வடையும் போதோ அல்லது நம்பிக்கையற்ற உணர்வை உணரும் போதோ நாம் வேத வசனத்துக்கு திரும்பி சென்று தேவன் நம் இருதயங்களில் மீண்டும் ஒரு அக்கினியை மூட்ட அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் நமக்கு திறந்திருக்கும் போதெல்லாம் நம் வாழ்விலும் நம் சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நம்முடன் இருக்கும் இயேசுவை மீண்டும் காணும்படி நம் கண்கள் திறக்கப்படுகின்றன. ஆகவே பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எம்மாவுக்கு செல்லும் வழியில் இருந்த அந்த 2 சீஷர்களைப் போல எங்களுடைய இருதயங்கள் நமக்குள் கொழுந்துவிட்டு எரிய செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்மை பார்க்கும்படி நம் ஒவ்வொருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற சத்தியத்தை பார்க்க முடியாத குருட்டுத்தனம் எங்கெல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுக்கு உதவி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படி, மீண்டும் அந்த பிரசன்னத்தை நமக்குள் நிலைநாட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே, நம் வாழ்வில் நடக்கும் காரியங்களை பற்றி மற்றவர்களுடன் பேசவும் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றலை தரும்படி ஜெபிக்கிறேன். நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொள்ளாமல் நாம் கடந்து செல்லும் காரியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த இடங்களிலும் அந்த உரையாடல்களிலும் நட்புகளிலும் சமூகத்திலும் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நாம் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்காகவும் நீர் அவ்வாறே செய்வீராக என்று அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த செய்திக்கூடாக ஆசீர்வதிப்பாராக. என்னை விட்டு போகாதீங்க.
என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க. யாருமே எனக்கு இல்லப்பா, எனக்கு துணையாக நீங்க வாங்கப்பா. யாருமே எனக்கு இல்லப்பா, எனக்கு துணையாக நீங்க வாங்கப்பா. என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க. ஓ, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க. ஊழிய பாதையிலே என்னை உற்சாகமாய் ஒரு செய்தீங்க. ஊழிய பாதையிலே என்னை உற்சாகமாய் ஒரு செய்தீங்க. என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க. என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க. நல்லது. இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதனையும் கேட்ட வார்த்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எங்களையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாங்கள் முடித்துக் கொள்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள கிருபையுள்ள கர்த்தாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிற்காக. தேவனே, எங்களுடைய ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் எங்களோடு நீர் கூட இருந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவனே, இதோ இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை சுவாமி நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தருள்வீராக. அப்பா, உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய நீதியின் பாதையில் சரி செய்து வழி நடத்திட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு இதோ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தேவ ஆவியானவரே, இதோ இந்த நாள் எங்களோடு நீர் கூட இருந்ததை போல் ராஜா, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தை சுவாமி எங்களுடைய இருதயத்தில் வைத்து நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை இந்த பூமியில் நாங்கள் வாழ திகழ எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அப்பா, இந்த ஆராதனை முழுமையாக உமது அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்ட கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவ ஆவியானவரை இதோ எல்லாவற்றையும்
அன்பு கருத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெப வேண்டி நிற்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.